பானுமதி ராமகிருஷ்ணா தென்னிந்திய சினிமாவில் பிரபலமான நடிகை, பின்னணி பாடகி, இயக்குனர், தயாரிப்பாளர் மற்றும் எழுத்தாளர் ஆவார். தமிழ், தெலுங்கு, கன்னடம் மற்றும் இந்தி படங்களில் பணியாற்றிய பன்முக திறனாளி. ஆந்திராவில் 1925ஆம் ஆண்டு செப்டம்பர் 7ஆம் தேதி பிறந்தவர். 1930களில் தொடங்கி 50களில் 100க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ளார். நடிகை பானுமதியின் முதல் படம் தெலுங்கு படமான வார விக்ரயம். இப்படம் 1939இல் வெளியானது. சொர்க்கசீமா, மல்லேஸ்வரி, ரத்த தீபம், அன்னையின் அன்பு, நாடோடி மன்னன் ஆகியவை பானுமதி நடித்த முக்கிய படங்களாகும். இவர் சந்திரகாந்தா என்ற படத்தை இயக்கி தயாரித்துள்ளார். பல படங்களில் பாடல்கள் பாடியுள்ளார். கர்நாடக இசையில் மிகவும் தேர்ச்சி பெற்றவர் ஆவார். இவர் நானே நெனு என்ற பெயரில் தெலுங்கில் தன் வரலாறு நூலை எழுதியிருக்கிறார். மேலும் பல கவிதை நூல்களையும் எழுதியிருக்கிறார். 2003இல் பத்மபூஷன், 1981இல் தெலுங்கு சினிமாவின் ரகுபதி வெங்கையா விருது, நந்தி விருதுகளை பெற்றுள்ளார். திரைப்பட தயாரிப்பாளர் BS ராமகிருஷ்ண ராவ் என்பவரை திருமணம் செய்து அவருடன் இணைந்து பல படங்களில் பணியாற்றியுள்ளார். 2005 டிசம்பர் 24இல் சென்னையில் காலமானார். பானுமதி தென்னிந்திய சினிமாவில் பெண்களுக்கான வாய்ப்புகளை விரிவுபடுத்தி முன்னோடிகளில் ஒருவராக கருதப்படுகிறார். அவரது கலைப்பணி இன்றும் நினைவு கூறப்படுகிறது.